மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2017ல ரிலீஸ் ஆன மலையாளம் கிரைம் டிராமா த்ரில்லர் தொண்டி முதலும் திருக்ஷாக்ஷியும் அப்படின்ற ஒரு மூவி. ஸோ இந்த மூவி வந்து 3 நேஷனல் அவார்டு வாங்கின ஃபிலிம், 2 கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இந்த மூவியில் ஃபகத் ஃபாசில், நிமிஷா போன்ற ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. மூவி ஸ்டார்ட் ஆகும்போது சூரஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஃபார்மர். அவர் ஏதோ ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நார்மலா வந்து ஒரு வீட்ல அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் கடைக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல படத்தோட ஹீரோயின் ஸ்ரீஜா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு டேப்லெட் வாங்கும்போது ஸ்ரீஜா அந்த இடத்துல வந்து பிரெக்னன்சி செக் பண்ற கிட் வேணும்னு கேட்குறாங்க. இது கேட்ட இவருக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் என்ன பண்றாரு, அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா ரீசெண்டா அப்படின்னு. இல்ல அப்படின்னோடனே இவருக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. ஏன் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு பிரெக்னன்சி கிட் கேட்குறா அப்படின்னு. அதனால வந்து அவரு அந்த பொண்ணோட அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணோட அப்பாவையே கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்னோட பொண்ணு வந்து பிரெக்னன்சி கிட் வாங்கியிருக்கா, கொஞ்சம் அவளை பத்தி நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயம் ஆயிடுது. அப்பதான் நமக்கு தெரியுது ஸ்ரீஜா அந்த கிட் வாங்கினது அவங்க அக்காக்காக. அவங்க அக்கா மேரேஜ் ஆனவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செக் பண்றதுக்காக வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுல வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிரெக்னன்சி. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அந்த சேம் டைம்ல அவங்க அப்பா கால் பண்ணி, அப்பா நீங்க தாத்தாக போறீங்க அப்படி சொல்றாங்க. உடனே அந்த அப்பா ஷாக் ஆயிட்டாரு. ஸ்ரீஜா தான் பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைச்சிட்டு. அக்கா பிரெக்னெண்டா இருக்காப்பா அப்படி சொன்னோன்னு அவர் ரிலாக்ஸ்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி என்ன பயமுறுத்திட்டியே அப்படின்றாங்க. இவங்க சாரி கேட்குறாங்க. ஸோ இதை சொல்றது வந்து பிரசாத் தான் அப்படின்னு வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. அந்த அப்பா வீட்டில் போய் விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஸ்ரீஜா வேலைக்கு போகும்போது பிரசாத்தும் வராங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு போட்ல தான் வந்து போகணும் டிராவல் பண்ணி. ஸோ அங்கே பார்த்தோன்னே ஸ்ரீஜா கேட்குறாங்க, நீங்க தான் வந்து இந்த மாதிரி எங்க வீட்டில் புரளி ஏற்படுத்தி விட்டீங்களா அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. அண்ட் ஸ்ரீஜாக்கு ரொம்ப கோவம் வருது. நல்ல எண்ணம் அப்படி சொல்லிட்டு தூணு துப்புறாங்க. ஸோ இது வந்து இவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. அன்னைக்கு ஃபுல்லாவே அவங்க துப்புனது தான் ஞாபகம் வருது. இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு. அண்ட் அடுத்த நாள் ஸ்ரீஜா வேலைக்கு போகும்போது இவர் வாலண்டியரா வந்து பேச வராரு. நான் வந்து ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பையன், நான் தேவையில்லாம வம்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏன் போட்லயே பேசணுமா, எங்கேயாவது உட்காந்து பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க. அண்ட் அவங்க இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப பேச பேச பார்த்தா இந்த ஆள் வந்து நார்மலான பர்சன் அப்படின்னு தெரியுது. அண்ட் இவங்களுக்கும் சிரிப்பு வருது. 2 பேருமே சிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீஜா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குறாங்க. அண்ட் இவங்கள பார்க்கணுன்னே இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிரசாத் போறாரு. வழியில பார்த்தாலும் பேசுறாரு. ஸோ அங்கங்க இவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்கிட்டயும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வீட்லயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. லேட் நைட் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதல் உருவாயிடுது. இந்த சமயத்துல அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருச்சு இவங்க லவ் பண்றாங்கன்னு. அது அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா 2 பேரும் வேற வேற கேஸ்ட்ன்றனால அவங்க அம்மா வந்து அவளை அடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மா அடிக்கு பயந்து ஓடி போய் பாத்ரூம்ல கதவை மூடிக்கிட்டு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என் மனசை மாத்தவே முடியாது அப்படி சொல்றாங்க. அவங்க அப்பாவும் கோவமா வராரு. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஓடி போனதுக்கு அப்புறம் பிரசாதோட ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அவங்க வேற ஒரு இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க. அண்ட் அப்பா அம்மா எல்லாம் ஸ்ரீஜா கிட்ட பேசுறதே கிடையாது. ஒரு நாள் இவங்க பஸ்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ பிரசாத் வந்து ஃபார்மிங் பண்றதுல அவங்களோட அந்த இடத்துல போர்வெல் போடணும். அதுக்காக வந்து ஸ்ரீஜாவோட கோல்டு செயின் தான் அடகு வச்சு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை அவங்க கழுத்துல போட்டுக்க தாலி தான் இருக்கு. அதுதான் வந்து அடகு வைக்கணும்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்க. ஸ்ரீஜா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா பின்னாடி ஃபஹத் ஃபாசில் இருக்காரு. அவர் அதை தாலி செயினை பார்க்கறாரு. இவங்க நல்லா தூங்குறாங்க அப்படின்றது தெரியுது. அந்த கோல்டு கட் பண்ற ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காரு. அதை எடுத்து டச் பண்ணி பார்க்கறாங்க. அவ எழும்பவே இல்லை. உடனே மெதுவா போயிட்டு அழகா கட் பண்ணிடுறாரு. தாலி செயினை ரெண்டா கட் பண்ணிட்டு மெதுவா இழுத்துக்கிட்டே இருக்காரு. ஸ்ரீஜாக்கு தெரியவே இல்லை. அண்ட் ஃபுல்லா எடுக்கிற சமயத்துல டக்குன்னு அவங்க முழிப்பு வந்து திரும்பி பார்க்கறாங்க. கையில இருக்க கோல்ட வாயில அப்படியே போட்டுடுறாரு. செயினை வாயில போட்டு முழுங்கிட்டாரு. உடனே ஸ்ரீஜா கத்துறாங்க, என்னோட தாலியை முழுங்கிட்டான் கத்துறாங்க. பஸ் உடனே நிக்குது. 2 3 பேர் அவங்கள அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க தாலி அப்படிலாம் கேட்டா அவன் சொல்றான், இல்லவே இல்லை, இந்த அக்கா தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஃபகத் ஃபாசில் சொல்றாரு. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உடனே வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விடுறாங்க. ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த ஃபஹத் ஃபாசிலோட பேக் ஃபுல்லா செக் பண்றாங்க. செக் பண்ணா அதுல கோல்டெல்லாம் எதுவுமே இல்ல. அவரோட உடம்புலயும் ஷர்ட்ல பேண்ட்ல எங்கேயுமே இல்ல. நீ ஒழுங்கா பாத்தியாம்மா, மேபி பஸ்லயே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. 100% ஷுர், நான் பார்த்தேன், அவன் தான் முழுங்குனான், அவன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றா. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, பஸ்ல இருந்தவங்கலாம் கேக்குறாங்க, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டு யாருமே வந்து அவர் விழுங்குனதை பார்க்கல, கட் பண்ணதும் பார்க்கல. ஆனா அந்த பொண்ணு மட்டும் நான் பார்த்தேன்னு ஷுவரா சொல்றா. அப்போ உன் பேர் என்னன்னு ஃபஹத் கேட்டா, ஃபஹத் வந்து ஸ்ரீஜாவோட ஹஸ்பண்ட் பேரே சொல்றாரு, என் பேரும் பிரசாத் தான் அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் சிரிப்பு வருது. திருடன் பேரும் பிரசாத், நகை கொடுத்தவன் பேரும் பிரசாத் அப்படி சொல்லிட்டு. சரி, எங்க ஒர்க் பண்ண, ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்டு காட்டுன்னு சொன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. உன் அட்ரஸ் சொல்லுனா ஒரு அட்ரஸ் சொல்றாரு. ஆனா இப்ப நாங்க அங்க வாழல, நான் பெங்களூர்ல போயிட்டு அங்க பரோட்டா மாஸ்டரா இருந்தேன் அப்படின்றாரு. எனக்கு அந்த வேலை செட் ஆகல, அதனால அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும் போது
இவருக்கு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் இல்ல. இவர் வந்து வேலை ஒழுங்கா இல்ல. ஆதார் கார்டு மாரி எதுவுமே இல்ல. ஸோ இவர் மேல ஃபுல் டவுட் வருது. அதனால இவர் வெளிய விடல. மத்தபடி எல்லா பேசஞ்சர்ஸோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. அண்ட் இந்த கேஸ் வந்து கண்டிப்பா குடுக்கணுமா? ஷூரான்னு கேட்டா, நம்ம ஸ்ரீஜா வந்து கண்டிப்பா என்னோட நகை வேணும். அவன் தான் முழுங்கியிருக்கான்னு சொல்றாங்க. அதனால சரி கம்ப்ளைண்ட் எழுதி குடுங்க அப்படி சொல்லிட்டு, அங்க ஒருத்தர் வயசான ஒரு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர் பேரு சந்திரன். அவர் எல்லாத்தையும் எழுதுறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த எழுதுறதுக்கான பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு பக்கத்து கடைக்கு அனுப்புறாங்க. ஸோ இவர் போன உடனே அவங்க தலையில நெறைய ரூபா குடுத்து பென்னு, பென்சிலு, ஸ்கெட்ச் பென், A4 ஷீட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. நம்ம வேணா அந்த ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து நெறைய வாழைப்பழம், ஃபுட்டு, தண்ணியெல்லாம் குடுப்போம். மார்னிங் வந்து அவர் மோஷன் போம்போது அதில செயின் வந்துரும். அப்படியே எடுத்துறலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எஃப்ஐஆர் மாரி புக் பண்ணல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, நாளைக்கு மார்னிங் பார்க்கணும். அப்பன்னா வந்து அவர ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு, டாய்லெட் வெளிய போ வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. இந்த பிரசாதும் நான் இங்கேயே இருக்கேன்னு இருக்காரு. ஸ்ரீஜா மட்டும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அவங்க கிளம்பி போம்போது பிரசாத் சொல்றாரு, "அது தாலி இல்லையா? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம் இன்னும்" அப்படின்னு. அப்ப ஸ்ரீஜாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சோகமா இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே ஒரு கிரவுண்ட்ல வந்து ஏதோ கோயில் திருவிழா நடக்குது. ஜாலியா வந்து ஃபகத் ஃபாசில் அதையே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. திருடின மாரியே இல்ல. நான் திருடவே இல்ல. சத்தியமா நான் எடுக்கவே இல்ல. அவங்க தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதையே சொல்லிக்கிட்டு ஹாப்பியா இருக்காரு. அவங்க வாங்கி தர சாப்பாடுலாம் ஜாலியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காரு. நம்மளோட ஹீரோ பிரசாத் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு. ஐயோ! பணம் கிடைக்கணும்னு நினைச்சா செயின் போயிருச்சே, செயின் வந்துருமா அப்படின்ற ஒரு டென்ஷன்ல அவர் இருக்காரு. ஃபகத் ஃபாசில் ஜாலியா காலெல்லாம் நீட்டி அவர் மேல கால் இடிக்கிற மாரிலாம் போட்டுக்கிட்டு ரொம்ப உரிமையா அங்க இருக்காரு. மறுநாள் காலையில எப்படா ஃபகத் ஃபாசில் மோஷன் போவாரு காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அவரு அந்த மாரி போணும் அப்டின்னோனயே, போலீஸ்ங்க ஒரு 4 பேரு, அதுக்கப்புறம் பிரசாத் எல்லாம் கூட போறாங்க. அங்க போனா நம்ம ஃபகத் ஃபாசில் வேணும்னே கொஞ்சம் தூரமா போலீஸ் ஸ்டேஷன்லருந்து தாண்டி ஒரு கிரவுண்ட் தாண்டி போனோம். அங்க போனதுக்கு சொல்றாரு, "நீங்க என்ன அடிச்சீங்கல்ல, எனக்கு போற மூடே போயிடுச்சு" அப்டின்றாங்க. போலீஸ்லாம் ரொம்ப நொந்து போயிடுறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, மூட வர வைக்கலாம். எனக்கு தம் அடிக்கணும்" அப்டின்றாங்க. உடனே சிகரெட் வாங்குறதுக்கு திரும்ப ஓடுறாங்க. சிகரெட் வாங்கி குடுக்குறாங்க. அத வேற வந்து மேட்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா காத்துல அணைஞ்சிருது. உடனே போலீஸ்லாம் அப்படியே கையெல்லாம் வச்சு மறைச்சு, அத அணையாம காப்பாத்தி, அவங்க சிகரெட் பத்த வைக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பண்ணி எப்படியாவது செயின் வெளிய வரும்னு காத்துட்டு இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு பார்த்து செயின் வெளிய வரல. "என்னடா இது செயின் முழுங்குனனுக்கு ஏன் வெளிய வரல?" அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றது? அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே கன்ஃப்யூஷன். அண்ட் பிரசாத் கேட்கிறாரு ஸ்ரீஜா கிட்ட, "ஏய் ஷுவரா நீ பாத்தியா? அவன் முழுங்குனானா? அப்ப எப்படி செயின் இல்லாம இருக்கும்? தப்பா ஏதாவது சொல்லிட்டியா?" அப்படின்னு. ஸ்ரீஜாக்கு தன்னோட ஹஸ்பண்டே ஒழுங்கா நம்பலன்னும் போது கோவம் வருது. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல மத்தவங்களும் வந்து, "அவன் எடுத்திருப்பான்னு தோணல. மேபி செயின் வந்து வழியிலே அவிழ்ந்து விழுந்திருக்கலாம். இல்ல கையில எடுத்தவன் தூக்கி கூட வெளிய எறிஞ்சிருக்கலாம். நம்ம இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்கணுமா?" அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, "இல்ல, இல்ல நம்ம வந்து பேசாம எஃப்ஐஆர் போட்டுட்டு, நம்ம கூட்டிட்டு போய் எக்ஸ்ரே எடுப்போம். ஏன்னா வந்து இந்த பொண்ணு அவ்ளோ ஷூரா சொல்றா. நம்ம செக் பண்ணலனா பிரச்சனை ஆயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கே டவுட்டா இருக்கு. நிஜமாலே வந்து செயின் ஒரு முழுங்குனாரா இல்லையான்னு திருப்பும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர வந்து எக்ஸ்ரே டெஸ்டிங்கா கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ரே எடுக்குறாங்க. இப்ப பார்த்தா எக்ஸ்ரேல எல்லாமே தெரிஞ்சிருது. அந்த செயின் வந்து அவரோட வயித்துல தான் இருக்குன்னு தெரியுது. அவ்வளோதான். "இவ்வளோ நேரம் பொய் சொன்னேன்ல" அப்படின்னு. இப்ப என்ன பண்றாரு ஃபகத் ஃபாசில், "ஆமா பொய் சொன்னேன். சும்மா" அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் வராங்க. அங்க இருக்க இன்ஸ்பெக்டருக்கு செம கோவம் வருது. "எங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? நேத்தைக்கு ஃபுல்லா நீ வந்து செயின் எடுக்கவே இல்ல, எடுக்கவே இல்லன்னு சொல்லிட்டே இருந்த. இப்போ உன் வயித்துல இருக்குல்ல, உனக்கு எவ்வளோ திமிருன்னு" சொல்லிட்டு வயித்திலேயே குத்தி நல்லா அடிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து அனுப்பணும். ஏன்னா செயின் உண்மையாவே ஸ்வாலோ பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. அதனால கோர்ட்டுக்கு கேஸ் கொண்டு போகும்போது, அந்த கேஸ்ல நம்ம வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸ்ரீஜா கிட்ட கேட்கறாங்க. "நீங்க வந்து திரும்பவும் அந்த ஸ்டேட்மெண்ட்ட ஃபுல்லா சொல்லுங்க" அப்படின்னு. ஆனா வந்து கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்கும். அப்பதான் ஜட்ஜ் வந்து ஒத்துக்கிட்டு உடனே அவள ரிமாண்ட்ல எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கன்றாங்க. அப்ப ஷீலா சொல்றா, "நான் வந்து இந்த மாரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பஸ்ல தூங்கிட்டு இருந்தேன்னு." உடனே போலீஸ் சொல்றாங்க, "என்னம்மா ஏறுனோனே தூங்குனேன்னு சொன்னா எப்படி? நீ தூங்குனேன்னு சொல்லாத. பஸ்ல போயிட்டு இருந்த. அப்புறம் அப்ப வந்து என் பின்னாடி இருந்து யாரோ செயின இழுக்கிற மாரி தோணுச்சு. தோணுதுன்னு சொல்லாத. செயின இழுத்தாங்கன்னு சொல்லு." செயின இழுத்தாங்க. அப்ப நான் திரும்பி பார்க்கும்போது வாயில போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சும்மா, அவன் எழுந்து ஓடுனானா? இல்ல அவன் ஓடல. இப்படி சொல்லக்கூடாது. ஜட்ஜ் கிட்ட என்ன சொல்லணும்? அவன் உடனே பயந்து எழுந்து ஓடுனான். அப்போ நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னோம். போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. இப்படி சொன்னா தான் கேஸ் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா திருடன் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான். அவன் எழுந்து ஓடியிருப்பான். அப்பதான் போலீஸ் தொரத்தி பிடிச்சாங்கன்னா கேஸ் நிக்கும். இத மாரி சொல்லுங்கன்னு சொல்லிக் குடுத்தாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, "நீங்க பார்த்தீங்களா அவன் முழுங்குனத?" அப்படின்னு. "நான் பார்க்கலன்னு" ஹஸ்பண்ட் சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடாது. நானும் செயின கட் பண்ணி வாயில போடாம பார்த்தேன்னு சொல்லணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா விட்னஸ் தேவைப்படும். ஸோ நீங்க அப்படி சொன்னீங்கன்னா தான் கேஸ் நிக்கும்னு. அவங்க 2 பேரும் ஓகே அப்படியே சொல்றோம் அப்படின்றாங்க. இங்க ஸ்ரீஜாவும் அவங்க ஹஸ்பண்டும் வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா நாளைக்கு தான் கோர்ட் ஹியரிங் இருக்கு. அப்ப வந்து அவங்க போகும்போது ஸ்ரீஜாக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை நடக்குது. ஹஸ்பண்ட் சொல்றாரு, "அது ஒரு தாலி இல்ல. உன்ன கஷ்டப்பட்டு நான் கோயில் வச்சு கட்டினேன். அது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாமேன்னு." அப்ப அவங்களுக்கு கோவம் வருது. எனக்கு நான் தூங்கிட்டேன். நான் என்னமோ வேணும்னு அசால்ட்டா அந்த மாரி சொல்றீங்க. திருடன் மேல கோவப்படாம என்ன கோவப்படுத்துறீங்க? அண்ட் வந்து என்ன தாலி தாலி சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி இருந்தாலுமே அவன் வயித்துக்குள்ள போயிட்டு வரத நான் கழுத்துல கட்டவே மாட்டேன். அது எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு. "நீ என்ன இப்படி சொல்ற? அது கோல்டு இல்ல. பரவால்ல. அத நீங்க வித்துக்கங்க. எனக்கு அது தேவையில்ல. எனக்கு இந்த கோல்ட விட நம்ம 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க லவ் தான் பெருசு.
நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் கூல் ஆயிடுறாரு. சரி சரி நம்ம சண்டைலாம் போட்டுக்க வேண்டாம், எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் ஸ்டேஷனுக்கு பிரசாதும் ஸ்ரீஜாவும் போறாங்க. பார்த்தா நம்ம ஃபஹத் ஃபாசில் திரும்பவும் வந்து மோஷன் போகணும்னு சொல்லியிருக்காரு. அதனால போலீஸ் எல்லாம் அவரை கூப்பிட்டுட்டு அந்த கிரவுண்டை தாண்டி போயிருக்காங்க. அப்ப செடிக்கு பின்னாடி அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல வந்து பிரசாத் போயிட்டு இருக்காரு. போயிட்டு கேக்குறாரு போலீஸ் கிட்ட, சார் எப்ப சார் இந்த தாலி என் கையில கிடைக்கும், உடனே கிடைச்சிருமா சார் அப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது கவலைப்படாத, கோர்ட்லலாம் சப்மிட் பண்ணி கிடைக்கிறதுக்கே 2 3 மாசம் ஆயிரும்னு பேசுறாங்க. ஐயோ எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா பிரசாத் அங்கேருந்து எழும்புறாரு. இவங்க எல்லாம் பிஸியா டிஸ்கஸ் பண்றதை பார்த்து திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளவுதான், திருடன் ஓடுறான் ஓடுறான்னு கத்திக்கிட்டு எல்லாரும் போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா செம சேசிங். நம்ம ஃபஹத் ஃபாசில் அப்படி ஓடுறாரு. பின்னாடி போலீஸ் எல்லாம் ஓட முடியாம ஓடுறாங்க. அந்த கிரவுண்ட்ல விளையாடுற பையனுங்களும் ஓடுறானுங்க. சில இடத்துல அவரை பிடிக்க ட்ரை பண்றாங்க, கையை மேல வச்சிடுறாங்க. ஆனா அவர் பிடிச்சி தள்ளிடுறாரு, அப்படி இப்படி எஸ்கேப் ஆறாரு. அந்த மரத்தோட பிரான்ச்சஸ்ல எல்லாம் சில பேர் மாட்டிக்கிறாங்க, கீழே விழுந்து வாடுறாங்க. அப்படியே ஒவ்வொரு கவுண்டா குறைஞ்சிட்டே வருது. ஆனா பிரசாத் மட்டும் பக்கத்து பின்னாடியே கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுறாங்க. பக்கத்து கரெக்டா நிறைய பெரிய பெரிய புல் இருக்கு, அந்த இடத்துல படுத்து அப்படியே மறைஞ்சிடுறாரு. ஆனா ஃபஹத் ஃபாசில் ரொம்ப சூப்பர் கூலா இருக்காரு. ஒரு வீடு அங்க இருக்கு. அங்க போய் பார்க்குறாரு. யாருமே இல்ல. அங்க இருக்க ட்ரம்ல இருக்க தண்ணி எடுத்து தல குளிச்சு சோப் போட்டு குளிச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் கூலா இருக்காரு. மத்தவங்கலாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு விஷயம் தெரிஞ்சிருது. அவங்க கோவப்படுறாங்க. அவர மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி காட்டணும். நீங்க வந்து இப்படி தொலைச்சிருக்கீங்களே, மரியாதையா அவன கூட்டிட்டு வாங்க. அவன் இல்லாம நீங்க வராதீங்கன்னு செம திட்டு. இந்த விஷயம் இன்னும் ஹையர் அஃபிஷியலுக்கு தெரிஞ்சு இன்ஸ்பெக்டருக்கும் திட்டு கிடைக்குது. நீங்க எங்க போறீங்கன்னா, நான் கார்ல போய் தேடிட்டு போறேன் அப்படின்னு. அதெல்லாம் போ தேவையில்ல, ஸ்டேஷன் போங்க, மத்த போலீஸ்ங்கலாம் பிடிப்பாங்கல்ல அப்படின்னு அந்த ஹையர் அஃபிஷியல் சொல்றாரு. எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு. சில பேர்லாம் இதை எடுத்து ஃபேஸ்புக்லலாம் போட்டு நம்ம மானமே போகுது, ஒரு திருடனை கூட ஒழுங்கா பாத்துக்க முடியலன்ட்டு, அவனை கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அப்ப நம்ம ஃபஹத் ஃபாசில் அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காரு. பார்த்தா பிரசாத் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல 2 பேரும் மீட் பண்றாங்க. திரும்பவும் பிரசாத் சேஸ் பண்றாரு. அவரை விடுறதா இல்ல. ஆனா இப்ப வந்து ஒரு வாய்க்கா மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதுல போய் 2 பேரும் விழுறாங்க. அவங்க 2 பேரும் இவ்ளோ ஓடி ஓடி எனர்ஜியே இல்ல. எழும்பி நடக்கூட முடியல. ஆனா பிரசாத்துக்கு தன்னோட கோல்டு செயின் முக்கியம்ன்றனால ஃபஹத் ஃபாசில விடவே மாட்டேங்கிறாரு. ஃபஹத் ஃபாசில் தள்ளி விட்டு நடந்து பார்க்கறாரு. முடியல. ஒரு இடத்துல ஒரு கல் எடுத்து அடிக்கலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா வந்து பிரசாத் அவரை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு செயின் வேணும், எனக்கு செயின் வேணும் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. இதை கேட்டோன்னா ஃபஹத் ஃபாசில் சிரிப்பு தான் வருது. பாவமா இருக்கு. அவர் அடிக்கல. அமைதி ஆயிடுறாரு. ஸோ இப்படி இருக்கறனால ஈஸியா திருப்பி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தா எல்லாம் பரபரப்பா இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்குலாம் செம கோவம் வருது. எவ்வளோ கொழுப்பு இருந்தா நீ இந்த மாதிரி வந்து எஸ்கேப் ஆகி ஓடலாம்னு நினைச்சிருப்ப. எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பிடிக்க மாட்டோம்னு நினைச்சியா? ஏற்கனவே எல்லாம் பொய் பொய்யா சொல்லிட்டு இருந்த அப்படி சொல்லிட்டு அவருக்கு திரும்பவும் நல்லா அடி. அப்படியே ஃபஹத் ஃபாசில் ரொம்ப வலியில துடிக்கிறாரு. அப்ப ஹையர் அஃபிஷியல் கேட்கிறாரு, ஏன்டா ஓடுன, என்னடா விஷயம் அப்படின்ட்டு. அந்த செயின் வெளியே வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஃபகத் சொல்றாரு, ஆமா சார் வெளியே வந்துருச்சு. நம்ம அந்த சந்திரன் இருக்காருல்ல, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அவர் தான் சார் நீ வந்து வெளியே வந்துச்சுன்னா ஓடுன்னு சொன்னாரு. அதான் நான் ஓடி போயிட்டேன். அந்த பஸ் ஸ்டாப்ல தான் அந்த செயினை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த வயசான போலீஸ்மேனை வந்து அவர் சொன்ன உடனே அந்த போலீஸ்மேனுக்கு ஷாக் ஆகுது. என்ன இதுக்கு இவன் மாட்டி விடுறான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போறாரு. உடனே வந்து ஹையர் அஃபிஷியல் சொல்றாரு, அடிக்காதீங்க, திரும்ப அவனுக்கு எக்ஸ்ரே எடுங்க, அவன் வயித்துல செயின் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபகத் ஃபாசிலை கூட்டிட்டு போறாங்க. திரும்பவும் எக்ஸ்ரே எடுத்தா இப்போ செயின் வயித்துல இல்ல. அப்போ அவர் காலைல மோஷன் போகும்போது போயிடுச்சுன்னு தெரியுது. ஸோ இப்போ வந்து அந்த போலீஸ்காரன் தான் எடுத்துட்டு ஓட சொன்னா, அவருக்கு ஒரு ஷேர் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஹையர் அஃபிஷியல் கேட்குறாரு, அந்த ஆள் வயித்துல செயினே இல்ல, நீ தான் அந்த செயினை எடுத்துக்கிட்டியா, உங்ககிட்ட தர சொன்னேன்னு கேட்குறாங்க. அவர் ஐயோ சத்தியமா இல்லை சார்ன்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சார் பாவம் சார், இவர் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, செயின் இல்லை. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்தா நம்ம சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சஸ்பெண்ட் ஆவாரு, ரிட்டையர்மெண்ட்ல ப்ராப்ளம் வரும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசிப்பேன், எனக்கு பெரிய பெரிய ஆளுங்களாம் தெரியும் அப்படின்னு அந்த ஹையர் அஃபிஷியல் சொல்றாரு. அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணனே தெரியல. அப்போ அவங்க சொல்றாங்க, உனக்கு 1 ஹவர் டைம் தரோம், அதுக்குள்ள அவன் கிட்ட எப்படி பேசுவியோ, கெஞ்சுவியோ, அடிப்பியோ, ஏதோ ஒன்று பண்ணி உண்மையை கண்டுபிடி, செயின் எங்கன்னு கேளு அப்படின்னு. உடனே அந்த வயசான போலீஸ்மேன் என்ன பண்றாரு, போறாரு. அவர் பெரிய காம்பஸ் எடுத்துட்டு மரியாதையா உண்மையை சொல்ல, நானா உன்னை செயின் எடுத்துட்டு ஓட சொன்னேன், என்கிட்டயா கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை குத்த வராரு. பக்கத்து என்ன பண்றாரு, குத்துறதுக்குள்ள, சார் நீங்க தானே சார் எடுத்துட்டு வர சொன்னீங்க, உங்களுக்கு தானே வேணும்னு சொன்னீங்க, ஷேர் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்களே, என்ன விட்டுறேன்னு சொன்னீங்களே, உண்மையை சொல்லுங்க சார் அப்படி இப்படி சொல்லி கத்துறாரு. அவர் அப்படி பண்ண இவருக்கு ரொம்ப கோவம் ஜாஸ்தி ஆகுது. மத்த போலீஸ்லாம் நல்லா டைட்டா பிடிச்சிட்டாங்க ஃபகத. இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே கையில அந்த காம்பஸ் வச்சு குத்துறாரு. அவ்வளோ குத்துனா கூட அவர் வந்து கத்திக்கிட்டு அழுதுகிட்டு அதே தான் சொல்றாரு, நீங்க தானே செயின் எடுக்க சொன்னீங்க, எடுத்துட்டு ஓட சொன்னீங்க அப்படி இப்படின்னு. கீழே உட்காந்துருக்க ஸ்ரீஜாக்கும் பிரசாத்துக்கும் கஷ்டமா இருக்கு. சரி அந்த ஆளை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே, அவனை போட்டு இப்படி குத்துறாங்களேன்னு பாவமா இருக்கு. இங்க வந்து என்ன பண்ணாரு, திரும்ப திரும்ப குத்துறாரு. அந்த பையன் வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான், நீங்க தான் சொன்னீங்கன்னு கடைசி வரைக்கும் அதையே பேசுறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவர் வந்து அப்படியே டேபிள் கடையில போய், ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னால முடியலன்னு கத்துறாரு. வெளியே வா வெளியே வான்னு எல்லாரும் பிடிச்சி இழுக்குறாங்க. பிடிச்சி இழுத்து திரும்பவும் நல்லா போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சோன்னா அவருக்கு வந்து அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி மயக்கத்துல போன மாதிரி போயிடுறாரு. உடனே இவங்களுக்கு பயம் வருது, செத்துட்டானா, ஐயோ ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயம் வந்துருச்சு.
மத்தவங்கலாம் சார் இனிமே அடிக்காதீங்க விட்டுருங்க. அவனுக்கு வேற ஏதாவது ஆச்சுன்னா நம்ம திரும்பவும் பெரிய பிரச்சனையில மாட்டணும்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாதுன்றாங்க. தண்ணி எடுத்து தெளிச்சோனே அவர் முழிச்சிடுறாரு. இதுக்கு மேல அடிச்சா பிரச்சனை அவன அடிக்கல. இந்த குழப்பத்தெல்லாம் பார்த்த ஸ்ரீஜாவும் பிரசாத்தும் கிளம்பிரலாம். நமக்கு இந்த கேஸே வேணாம்னு கிளம்புறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, "என்ன பயந்துட்டீங்களா? சொல்லாமலே போறீங்களேன்னு." "அப்படி இல்ல சார். இந்த கேஸ கூட வித்ட்ரா பண்ணிடுறோம். விட்டுருங்க சார்" அப்படின்னு. "பயப்படாதீங்க. அவன் கிட்ட இருந்து கண்டிப்பா உங்க செயின வாங்கி தருவோம்." அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் வீட்டுக்கு போன நம்ம அந்த வயசான போலீஸ்மேன் என்ன பண்றாரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க, "எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரிட்டயர் ஆக போற டைம்ல வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா போட்டு ஒருத்தன அடிச்சேன். அங்க மத்தவங்கலாம் இல்ல. இல்லன்னா இன்னும் குடுத்துருப்பேன்னு." அப்ப அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, "அடினால எதுவுமே சாதிக்க முடியாது. நீங்க ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. "கொஞ்ச நாள் தான் இருக்கு. லீவ் போட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன்" அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் நல்ல ஐடியான்னு ஒய்ஃப் சொல்றாங்க. அன்னைக்கு நைட் அந்த போலீஸ்மேன் என்ன பண்றாருன்னா, பிரசாத் வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு போறாரு. அங்க போயிட்டு ஸ்ரீஜாவும் வராங்க. நம்ம வந்து அந்த திருடனை கண்டிப்பா மாட்டி விடணும். அவன் செயின் என்னவோ பண்ணிட்டான். எவ்வளோ கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். அவன் ஒரு ஃபோர்ஜரி ஃபெல்லோ. அவன்லாம் வெளிய இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 2 சவரன் செயின் எடுத்து காட்டுறாரு. இது என்னோட செயின் தான். நாளைக்கு கோர்ட்ல கேட்கும்போது செயின் கிடைச்சிருச்சு. போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு குடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்லணும். செயின திருடினது அவன்தான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவன் கண்டிப்பா ஜெயில்ல இருப்பான். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். அதுக்கப்புறம் கேஸ் முடிச்ச உடனே இந்த செயின் நான் உங்களுக்கே குடுத்துடுறேன். நீங்க எடுத்துக்கங்க அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இந்த கேஸே வேண்டாம். அந்த பையன விட்டுருங்க அப்படின்னு. அப்ப இவரு போலீஸ் சொல்றாரு, நீங்க வந்து நெறைய பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இன்னும் மோசமானவங்க. அவன் என்னோட பீரியட்ல தப்பி ஓடுனான். இப்போ செயின் காணோம் சொன்னா நாங்க தான் மாட்டுவோம். எனக்கு தான் நெறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்ரீஜா சொல்றாங்க, இல்ல சார் நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல அப்படின்னு. அவர் ரொம்ப சேட் ஆயிடுறாரு. சரி ஓகே தேங்க்யூன்னு கிளம்புறாங்க. அப்போ உடனே பிரசாத் சொல்றாரு, சார் கவலைப்படாதீங்க சார். நாங்க நீங்க சொல்ற மாரியே கோர்ட்ல சொல்றோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஸோ போலீஸ்மேன் ஹாப்பியா போறாரு. ஆனா அடுத்த நாள் மார்னிங் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அங்க வந்து ஃபஹத்தையும் ரெடி பண்றாங்க. அப்போ இந்த செயின் உங்களோடது தானே அப்படின்னு வேணும்னே எடுத்து காட்டுறாரு. இவங்கலாம் ஆமான்னு சொல்றாங்க. செயின் கிடைச்சிச்சுன்னு பேப்பர்ல எழுதுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்க எழுதிட்டே இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுறாங்கன்னு அவர் வெளியே போறாரு. அந்த டைம்ல ஃபஹத் என்ன பண்றாரு, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க. உங்க செயின் இல்ல இல்ல. கோர்ட்ல வந்து உங்க செயின் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படின்றாங்க. நீலாம் என்ன மாதிரி ஒரு மனுஷன் அப்படின்னு அந்த பிரசாத் கேட்கிறாரு. நானும் பாவப்பட்டவன் தான். உங்கள மாதிரி ஒரு ஃபேமிலியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். உழைச்சு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பரோட்டா மாஸ்டராலாம் வேலை பார்த்தேன். ஒவ்வொரு வேலை பார்த்தா கூட எனக்கு எதுவுமே செட் ஆகல. அதனால தான் இப்படி சுத்திட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இங்க நீங்க என்ன வேணா சொல்லுங்க பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி அங்க போயிட்டு கோர்ட்ல போயிட்டு அவங்க காமிக்கிற செயின் என்னோடது இல்லைன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன். எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காது. ப்ளீஸ் உங்க செயின் வந்து நீங்க அந்த வாய்க்கால்ல என்ன பிடிச்சிட்டு இருந்தீங்கல்ல செகண்ட் டைம் பிடிச்சிங்கல்ல ஒரு இடத்துல அங்கதான் மேல தூக்கி போட்டிருக்கேன். நீங்க போய் எடுத்துக்கங்க. நீங்க வந்து உண்மை பேசினா நல்லா இருக்கும். ஆனா பொய் பேசுனீங்கன்னா என் வாழ்க்கையில 7 வருஷம் போகும். நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு. இவன் என்ன மாதிரி மனுஷன் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அண்ட் போலீஸ் வந்தோடனே அவங்க அமைதியாயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நேரா வந்து படத்துல ஃபஹத் ஃபாசில் ஜாலியாக எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்காரு. ஸோ ஸ்ரீஜா உண்மை பேசியிருக்கான்னு தெரியுது. அந்த செயின் அவங்களுக்கு அவங்க ஒத்துக்கலன்னு தெரியுது. அந்த ஸ்ரீஜாவோட ஹஸ்பண்ட் வந்து அந்த வாய்க்கால் பக்கத்துல போய் தேடுறாரு. தேடும்போது அவங்களுக்கு அந்த கோல்டு கிடைச்சிருது. அதை அவங்க உருக்கி எடுத்து வித்துட்டு அவங்க போர் போட்டு போர்ல தண்ணி வந்துருச்சு. சந்தோஷமா அவங்க இருக்காங்க. அண்ட் அந்த வயசான போலீஸ்மேன் வந்து சஸ்பென்ஷன் ஆயிடுச்சு போல இருக்கு. அவர் வந்துட்டு அவங்க பேர குழந்தைட்டு சந்தோஷமா இருக்காரு லீவ்ல. அண்ட் நம்ம ஃபஹத் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு ஷீஜாக்கு தேங்க்யூ சொல்லி அவங்க அட்ரஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் பார்த்தா ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஃபஹத் ஃபாசில் ரொம்ப ஒரு கேர் ஃப்ரீ பர்சனாக நடிச்சிருப்பாரு. பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே காமெடியா இருந்தது. எப்ப செயின் வரும்னு காத்துட்டு இருக்கிறதும், அதுக்கப்புறம் வந்த உடனே வந்து எஸ்கேப் ஆயி ஓடுறதும், அந்த மாரி சிம்பிளான கான்செப்ட் தான். ஆனா ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது. அதனால தான் நெறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கு. இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.